இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மோ மோ மா மா இருக்கிற வேலை டென்ஷன் புரியாம இப்ப எதுக்கு உடனே வீட்டுக்கு வா வான்னு அனுத்துன? இப்ப என்னதான் உன்னோட பிரச்சனை? உன் தங்கச்சி வந்திருக்கா, உன்கிட்ட பேசணுமா? அங்க பாரு, போ. என்னல குட்டி சூடாமணிக்கு எசைக்கு சொட்டு மருந்து போட்டாலா இல்லையா? போன் போட்டா எடுக்கல, எதுவும் பிரச்சனையா? அதுல வந்து உட்காரு. வாடா மா, அவனுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. எல்லாம் ரெடியா தாண்டி இருக்கு, இதோ எடுத்துட்டு வரேன். ஹலோ, நானும் அவளை போய் கூப்பிடாம இருக்கேன். இதோ நிக்கல அம்மா, அவளும் நானும் தான் போய் கூப்பிட்டோம். வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்காவல, கை காலை கட்டி தூக்கி போட்டு எடுத்துட்டு வர முடியும்? சொல்லு. ஒரு தடவை அவளை கூப்பிட்டா அவ வரல, அதுக்காக அப்படியே விட்டுருவியா? கல்யாணம்ங்கிறது என்னடா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஆளுக்கு ஒரு வீட்டுல வாழ்றதா? இல்ல, நீ தப்பா பேசிட்டு இருக்க. வா வான்னு அவளை கூப்பிட்டது நானு. இப்ப கூட அவ வரேன்னு சொன்னா உடனே அவளை அள்ளிக்கிட்டு வந்து என் புள்ளையோட வாழ்றதுக்கு அம்புட்டு ஆசையா இருக்குல்ல. ஆனா நான் வரவே மாட்டேன், அப்பா வந்து கூப்பிட்டாதான் வருவேன்னு பிடிவாதமா இருக்கிறவள நான் என்ன செய்ய முடியும்? சொல்லு. அதுக்காக அவளை அப்படியே விட்டுட முடியுமா? இலே பாண்டி, அந்த குழந்தை என்னோட பேர புள்ளல. அதை என் கையில ஏந்தி மூத்திர துணிய அலசி போட்டு அதுக்கு பாலு நெய்யமா கொடுத்து ஊட்டி அதை வளர்க்கணும்னு நான் எம்பிட்டு ஏங்குறேன் தெரியுமா? என் நிலைமையை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியா? மோ, நான் என்ன மாட்டேனாமா சொல்லுதேன். அண்ணன் சொன்னாதான் போவேன்னு உன் மருமதாமா பிடிவாதமா இருக்கா. நீ அவகிட்ட பேச முடியுதானே? டேய், மாமா தான் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு. நீ வந்து அவளை கூப்பிடு. அவ வரமாட்டேன்னு சொன்னாலும் மாமா அவளை உன் கூட அனுப்புவாரு. முதல்ல நீ கூட புறப்பட்டு வா. போ, கிளம்பு. ஹெலே, நானும் உன் கூட வரல. அவளை கட்டாயப்படுத்தியாவது இங்க கூட்டிட்டு வருவோம். அம்மா பேச்ச கேளுல. மோ, எனக்கு அங்க வர்றது, அவளை கூப்பிடுறது, இதுலலாம் எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. இவங்க அண்ணன் இருக்கானே, அவன் சுலபமா விட்டுருவானா? போக கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வை, எசைக்கு அவன் வார்த்தையை மீறவே மாட்டா. அவன் வீட்டுல இல்ல இப்போ. ஹெலே பாண்டி, யோசிக்காதல. அம்மா சொல்றத கேளு. சரின்னு சொல்லல, உடனே போய் அவளை கூட்டிக்கிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் வர்றத பாத்துக்கிடுவோம். புறப்படல. டேய், இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம், நீ கேட்க மாட்டியா? இல்ல, மறுபடியும் நான் சொல்லுதேன், அங்க வர்றதோ இல்ல அவளை கூப்பிடுறதுலயோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு தடவை இல்ல, 1000 தடவை கூட நான் அங்க வந்து அவளை கூப்பிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் வர பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, பாத்துக்க. அதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? முதல்ல நீ ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு, போ. மா, நீயும் ரெடி ஆயிடுமா, போலாம். நான் ரெடியா தாண்டி இருக்கேன். ஹெலே, நீ போய் சட்டுன்னு வேட்டி சட்டிய மாத்திட்டு வா, போ. சரிம்மா, நான் மாத்திட்டு வரேன். என்னல, போலாமா? நான் உனக்காக தான் வெயிட்டிங். சரி, போலாம். இல்ல சிவபாலா, அந்த கட்டப்பை எடு. பிள்ளைங்களுக்கு பூவும் கொஞ்சம் பழங்களும் வாங்கி வச்சிருக்கேன். அத்தை, பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் இருக்கு. அதையும் உள்ளதமா வச்சிருக்கேன். அண்ணா, புது ட்ரெஸ் போட்டு பாப்பாவை கூட்டு வந்துரு. சரில. சரி, போலாமா? சரி, போலாம். என்ன கையில சீரியஸ் சனத்தையோட எல்லாரும் எங்கேயோ புறப்பட்ட மாதிரி தெரியுது. என்ன உல்லாச ட்ரிப்பா? ஏதோ அவசரமா கிளம்புறத பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்கே. என்னடி, புருஷ வர்றதுக்கு முன்னாடி வாங்க எல்லாரும் முதல்ல கிளம்பிடுவோம் அப்படின்னு எல்லாரையும் என்னமோ ஸ்பீடப் பண்ற மாதிரி தெரியுது. நான் மறுபடியும் ஸ்டேஷன் போனோம், வா டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். எடி பாக்கியா, ஒரு எட்டு எடுத்து வச்சு அம்புடுத்தன் காலை வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. எங்க கிளம்புதீங்க? எடி ஒன்ட்ட தான் கேட்கேன்.
உன் புருஷன் கேக்கண்டி எங்க எங்க கிளம்பிட்டீங்க? நல்ல காரியத்துக்கு கிளம்புறப்போ அபசகுணம் மாதிரி எங்க போறீங்கன்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல? உலக புகழ் பெற்ற ஜோசியரு என்ன சொன்னாரா? என்ன நடக்குதா? சின்னையா, எசைக்கு பாப்பா புள்ளைய தூக்கிட்டு சொட்டு மருந்து போட வந்துச்சான். சரி, அங்கய்யா வீட்டுக்காரு இன்னும் எம்புட்டு நாளைக்கு ஒத்த குரங்கா வாழ போற, புருஷன் வீட்டுக்கு போய் நல்ல பொம்பளையா வாழ்ந்தா என்னன்னு கேட்டிருக்கான். அதுக்கு எங்க அண்ணன் சொல்லாம அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு எசைக்கு சொல்லி இருக்கு. அவ இந்த வழக்கமா சொல்றது தானே. இதுல மாமா புதுசா கண்டுபிடிக்க என்ன இருக்கு? நான் வந்து அழைக்காம இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க அந்த திமிரு பிடிச்ச நொசக்கி. அவ ஏன் வீட்டுக்காரி, நான் வான்னு கூப்பிட்டா வந்துதான் ஆகணும். நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. எப்படில அது எப்படி வருவா? அவதான் மங்கம்மா சபதம் போட்ட மாதிரி என் மாமா வந்து அழைச்சாட்டேன் அங்க வருவேன்னு சத்தியம் பண்ணிருக்காளவே அந்த மகாராணி. எப்படியோ வந்துட்டு போறா, உங்களுக்கு என்ன? நீங்களும் அவளை அழைக்க மாட்டீங்க, அவளும் வரமாட்டா. அத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா நிக்கணுமா? நாங்க போய் அவளை அழைச்சுக்கிட்டு தான் வரப்போறோம். அப்பா, மாமாவும் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. நிச்சயம் அவர் இசைக்கையை கன்வின்ஸ் பண்ணிருவாரு. உங்களால அழைக்க முடியாதுன்னா பேசாம இருங்க. இது எங்க வேலை, நாங்க பாத்துக்கிறோம். ஆறு அழைச்சாலும் அந்த திமிரு பிடிச்சோ வரமாட்டாளா? அது எங்க பாடு, உமக்கு என்ன? பெத்த புள்ள பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு ஒத்த மரமா நிக்கான். அத பார்த்து பெத்த வயிறு எரியுது. நீங்களும் வரமாட்டீரு, எங்களையும் போக விட மாட்டீரா? போ. அம்மாக்கு இருக்கிற அக்கறையில பாதியாச்சும் உனக்கு இருக்குதா? வீட்டு மருமகளை இங்க அழைச்சிட்டு வந்து புள்ள கூட வாழ வைக்கணும்னு கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? இல்லையே ஒத்த ஓட்டு என்னலே என்ன சொல்லுத? இன்னும் நான் ஏதோ மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருக்கி. பொறுப்பு இருக்கா பருப்பு இருக்கான்னு கேட்க நீ? வரட்டும், தாராளமா வரட்டும், வாழட்டும். ஆறு தடுக்காங்க. இந்தாட்டியே பாக்யா, இம்புட்டி எதுக்கு? ஒரே ஒரு வார்த்தை அந்த வெறும் பெய சொன்னான்னு வையி, நானே நேர்ல வந்து அந்த நொசக்கிய அடைச்சிட்டு வந்துடுவேன். அந்த வார்த்தையை அவன் சொல்லுவானான்னு நீ அவன்கிட்ட கேட்டு எட்ட சொல்லு. என்ன சொல்லணும் அவன்? என்ன சொல்லணும்ப்பா? ரொம்ப சிம்பிள். என் அன்பான அக்கா, என்னைய பெத்த ஸ்தானத்துல இருந்த அக்கா, அவளை கொன்னது இந்த சண்முக பையதான் அப்படிங்கறத அவன் அந்த வெறும் பையிலே ஒத்துக்கணும்.